வயதானவர்களுக்கு திடீர் மயக்கம் இல்ல லோ பிபி ஏற்படுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் ஹைப்போநேட்ரிமியான்னு சொல்லக்கூடிய சோடியம் உப்பு குறைபாடுங்க. இந்த பிரச்சனை ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் ஹைப்போதைராய்டிசம்னு சொல்லக்கூடிய தைராய்டு ஹார்மோன் பற்றாக்குறை தாங்க. என்ன நடக்குது அப்படின்னாங்க, இந்த தைராய்டு ஹார்மோன் பற்றாக்குறையா இருக்கும்போது இதயத்தினுடைய துடிப்பு விகிதம் குறைந்து போகும். இதை பிராடிகார்டியா அப்படின்னு சொல்லுவோம். இதனால ஒரு கட்டத்துக்கு மேல நம்முடைய கார்டியாக் அவுட்புட்டும் குறைஞ்சு போகுங்க. கடைசியா என்ன ஆகும் அப்படின்னா, அதிக அளவு நீர் இவங்க உடல்ல கோர்த்து இருக்கும். இரண்டாவதாக இவர்களுடைய அந்த கிட்னி ஃபங்க்ஷனும் குறைஞ்சு போயிருக்கும். இதனால ஜிஎஃப்ஆர் ரெடியூஸ் ஆகி இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு சிலருக்கு கிட்னி மூலியமா வெளியேறக்கூடிய உப்பினுடைய விகிதம் அதிகமாக இருக்கும். இத சால்ட் லூசிங் நெஃப்ரோபதி அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியா என்ன நடக்குது, அதிக அளவு நீர் நம்ம உடல்ல சேர்ந்து இருக்குங்க. எடுத்துக்காட்டா 1 லிட்டர் தண்ணியில நம்ம 50 கிராம் உப்பு போட்டோம் அப்படின்னா அந்த உப்பினுடைய அந்த அடர்த்தி கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதே 1.5 லிட்டர் தண்ணியில இதே 50 கிராம் உப்பு இருக்கிறப்ப டைலூஷன் அதிகமாக இருக்கும். அதே தான் நம்ம உடல்லையும் நடக்குது. ஸோ இவங்களுடைய உடல்ல அதிக அளவு நீர் கோர்த்து இருக்கு. ஆனா அந்த உப்பினுடைய அளவு முன்னாடி இருந்த அளவே இருக்கிறதுனால அல்டிமேட்டா டைலூட் ஆகி இவங்களுக்கு ரத்தத்துல சோடியம் குறைந்து போகுது.